மகாபாரதத்தில் ஒரு பாயிண்ட்ல கிருஷ்ணரை மீட் பண்ணுறதுக்காக அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே டைமில் போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே query-யோட போயிருப்பாங்க. அதாவது கிருஷ்ணர் அவங்க சைடில் நின்று சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரே query-யோட ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் வந்திருக்கனால யாருக்கு எதை ஆஃபர் பண்ணுறதுன்னு கிருஷ்ணருக்கு ஒரு டவுட் வந்து, சரி நான் ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான ஆஃபர் கொடுக்குறேன், யாருக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃபராக நான், அதாவது கிருஷ்ணர் ஒரு சைடில் நின்று சண்டை போடுவேன், ஆனால் நான் வந்து எந்த வெப்பனும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யாரையும் கொல்ல மாட்டேன், ஜஸ்ட் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரும், இன்னொரு சைடில் என்னோட இந்த நாராயண சேனை மொத்தமும் உங்களுக்காக வந்து சண்டை போடும் அப்படிங்கிற ரெண்டாவது ஆஃபரையும் கொடுக்குறாரு. இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே துரியோதனன் எதையுமே யோசிக்காம எனக்கு வந்து உங்களோட நாராயண சேனையை கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இந்த துரியோதனனோட டெசிஷன் இருக்கு இல்லையா, இதுதான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய படை நம்ம கூட இருக்குது, ஸோ நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறது தான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் பாலிசி. இதை வந்து பிஸ்னஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னி நிலைமைக்கும் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பயங்கரமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு செட் ஆகலாம், பட் எல்லா பிஸ்னஸ்க்கும் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் செட் ஆகாது. நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ரிலை பண்ணி இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, ஒரு நாளில் 1,00,000 காப்பி 2,00,000 காப்பி சேல் ஆகுது, அப்போ 1,00,000 பேர் 2,00,000 பேர் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பாங்க, நமக்கு சேல்ஸ் நடந்துடும். 1,00,000 பேர் பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு சேல்ஸ் 2 சேல்ஸ் கூட நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா 1,00,000 பேர் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பாங்கங்கிற கேரண்டி கிடையாது. பட் பேரலி அதை விட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம ரன் பண்ணக்கூடிய மெட்டா ஆட்ஸாக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஆட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னி நிலைமைக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, இல்லைனா ஒரு நாமினலான பிஸ்னஸ் சைஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் வேஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த ட்ரெடிஷ்னலான மார்க்கெட்டிங்குள்ளே தான் இருக்கீங்க, இல்லை ட்ரெடிஷ்னலான சேல்ஸ்குள்ளே தான் இருக்கீங்க, நாங்களும் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளெல்லாம் வரணும், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்களோட பிஸ்னஸ்க்கும் பண்ணணும், பட் எப்படி பண்ணணுங்கிற ஐடியாலாம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட queries சொல்லுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.